ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் காவேரி பக்கத்துல இருந்து வந்திருக்கேன். நான் சென்னைக்கு வந்திருக்கேன். சென்னை பர்பிள் ஸ்டுடியோ என்னோட ஃப்ரெண்டோடது. இங்க வந்திருக்கேன். கொஞ்ச நாளா வந்து எனக்கு ஹேர் ஃபால் இஷ்யூ இருந்தது. ஹெல்த் இஷ்யூனால ஹேர் ஃபால் அதிகமா ஆயிடுச்சு. அதனால என் ஃப்ரெண்டு கிட்ட எதாச்சியா ஒரு நாள் கால் பண்ணும்போது சொன்னதுனால அவங்க ஒரு ரேபிட் ஹேர் ஆயில் ஒன்னு எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இதை நான் ஃபாஸ்ட் 3 மந்த்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து காவேரி பக்கத்துல பார்லர் வச்சிருக்கேன். என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் என்னோட ஹேரை பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க, நீங்களே பார்லர் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கே இவ்வளவு ஹேர் ஃபால் இருக்குன்னு என்ன கேட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்போ அவங்களே என்ன பார்த்துட்டு என்னக்கா பண்றீங்க, என்ன சொல்யூஷன் இருக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க, இப்ப முன்னே விட நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னது இதுதான், ரேபிட்டோட ஹேர் ஆயில் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நான் வாங்கினேன். அவங்க சென்னையில வந்து இருக்காங்க என் ஃப்ரெண்டு, 7 இயர்ஸா ஃப்ரெண்டு. அவங்க கிட்ட இருந்து நான் வாங்கினேன். 3 மந்த்தா யூஸ் பண்றதுல எனக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்குன்னு கிளைண்ட்ஸே சொன்னாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நான் எனக்கு யூஸ் பண்ணேன். 3 மந்த் எனக்கு கம்ப்ளீட் ஆனோடனே என்னோட கிளைண்ட் ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு வாங்கி கொடுத்து அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இப்போ நான் காவேரி பக்கத்துல இருந்து சென்னைக்கு வந்து வாங்கி போறேன். ஆனா இந்த பொருள் எங்க போகுதுன்னா வெள்ளூர் போகுது, கிருஷ்ணகிரி போகுது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துக்கு வாங்கி அனுப்புறாங்க, அவங்க சிஸ்டருக்காகவும் ஃப்ரெண்டுக்காகவும். அவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்து வாங்குறேன். நான் வந்து ஒரு 15 பீஸ் கேட்டு இங்க வந்தேன். ஆனா எனக்கு கிடைச்சது 10 பீஸ் தான். ஸ்டாக் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க திவ்யா. ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இங்க இருந்து இந்த 10 பீஸை மட்டும் நான் வாங்கி போறேன். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்